அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 19/2/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9லிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் 6லிருந்து 7:30 மணி வரை. இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:33 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதோடு நீங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இருக்குது, என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கிரக நிலைகள் மாறும்போது நம்ம சரியான பரிகார பலன்கள் செய்யும்போது அதனை மாற்ற முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் திருப்தி அளிக்காது. இன்று ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. பக்தி பாடல்கள் மற்றும் சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கும். இதனால் அமைதி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக காணப்படாது. உங்களுடைய செயல்திறனுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை பிரச்சனை காணப்படலாம். இது இருவருக்கும் இடையிலான உறவை பாதிக்கும் என்பதால் இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. அதிக செலவுகள் காணப்படலாம். அதை உங்களால் நிர்வகிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பாதங்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சியும் மருத்துவமும் குணமடைய உதவும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகள் நல்லதொரு பலனை கொடுக்கும். அதிர்ஷ்டம் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். உங்களது வீட்டில் நடைபெறவிருக்கக்கூடிய ஒரு விழா பற்றி உங்கள் துணையோடு திட்டமிட்டு ஆலோசிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும். நீங்கள் பங்கு வர்த்தகங்களில் பங்கு பெறுவதன் மூலமாக பண வரவும் லாபமும் காணலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று உங்களிடம் அதிர்ஷ்டம் காணப்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். மேலதிகாரிடத்தில் நட்பெயர் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் உங்கள் துணை உங்களை நன்றாக புரிந்து கொள்வார். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படும். சேமிப்பு கணிசமாக உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. நல்ல தேக ஆரோக்கியம் காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். தடைகளை சமாளித்து நன்மைக்கான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு வாக்குவாதம் செய்வீர்கள். அமைதியை பராமரிக்க இத்தகைய நடவடிக்கையை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெறுமை உணர்வு காணப்படும் நாளாக அமையலாம். இன்று வேதனை தரக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சமநிலையை இழப்பீர்கள். இன்று திரைப்படம் பார்த்தல் அல்லது இசை கேட்டல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக ஆறுதல் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்திகரமான நிலை காணப்படாது. அதிக வேலைகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம். இது நல்ல புரிந்துணர்வுக்கு தடையாக இருக்கலாம். துணையோடு நல்லிணக்கம் பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. இருவருக்கும் பணத்தை விவேகமான முறையில் செலவு செய்ய வேண்டியது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. தொடைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பான நாளாக அமைகிறது. நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். அனுசரணையான அணுகுமுறை மூலமாக இன்று நன்மை பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். இன்று மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களுடைய செயல்திறனில் உங்களுடைய படைப்பாற்றல் வெளிப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். பங்குகளில் இன்று முதலீடு செய்வதன் மூலமாக நீங்கள் லாபமான நாளாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படுகிறது. மனதில் காணப்படக்கூடிய நம்பிக்கை காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் இலக்குகளை அடையக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று பணியை பொறுத்தவரை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களுடைய முயற்சிக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அன்பாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய இந்த அன்பான உறவின் மூலமாக இருவருக்கும் இடையே உறவு சிறப்பானதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். கணிசமான தொகை கிடைக்கும். அதனை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியமாக காணப்படுகிறது. ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம். இன்று உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம். திறம்பட திட்டமிட வேண்டியது அவசியம். இறை வழிபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகள் கடினமானதாக காணப்படலாம். சக பணியாளர்களோடு தவறான புரிந்துணர்வு காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் அன்பும் பாராட்டும் பெற நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உறவை பாதிக்கும் என்பதால் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் கவனமாக இருக்க வேண்டும். வளர்ச்சி பாதையில் தடைகளை சமாளிக்க நேரிடலாம். நீங்கள் இந்த சவால்களை உறுதியுடனும் திடமான மனநிலையுடனும் சமாளிக்க வேண்டும். அறிவார்ந்த முறையில் சிந்தித்து செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிக பணிகள் காரணமாக தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அமைதியை கடைபிடிக்க வேண்டும். உறவில் இன்று நல்லிணக்கத்தை பராமரிக்க வலுவான பிணைப்பை உருவாக்க அனுசரித்து உறவிற்கான மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். வீட்டு புனரமைப்பு மற்றும் நிர்மாணம் குறித்த அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலியால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உங்களுடைய முயற்சியில் எளிதாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். திறமை மிகவும் பாராட்டப்படும். செயல்திறனில் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு அன்பான உறவை வெளிப்படுத்துவீர்கள். இருவரும் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது. சேமிப்பு கணிசமாக உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. உங்களிடத்தில் சிறந்த ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி பாதையில் தடைகள் காணப்படலாம் என்றாலும் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலமாக சவால்களை எதிர்கொள்ள வெற்றி பெறுவீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாகவும் சுமூகமாகவும் இருப்பதன் மூலமாக உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். மனநிலையில் இன்று மாற்றம் வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது. நீங்கள் உங்களது சம்பாத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் திருட்டு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடினமான சூழ்நிலை காணப்படலாம். இழப்பு ஏற்படாமல் இருக்க மதிப்பு மிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் என்பதால் உங்களுடைய பணிகளை கவனத்தோடு ஆற்ற வேண்டும். பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கோவிலுக்கு செல்வதன் மூலமாக இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றுவீர்கள். இதனால் கடவுளின்
அருளும் உங்களுடைய துணையோடு நல்ல பிணைப்பும் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறு காணப்படும். என்ன நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.